Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது காளான் டோஸ்ட். இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம், கைப்பிடி மல்லித்தழை எடுத்துக்கலாம், ஒரு 8 காளானை வந்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியில பாதி இருந்தாலே போதும், இதையும் பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். குடமிளகாய் 1ல பாதி இருந்தாலே போதும், எல்லாமே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது இது வந்து காளான் டோஸ்ட்டுங்கிறதுனால 6 ஸ்லைஸ் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்து தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் வந்து எப்போவுமே தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது குடமிளகாய், இது நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா வேகணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது இந்த அளவுக்கு இருந்தாலே போகும், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, இது நல்லா அந்த வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் இது வந்து 2 மினிட்ஸாவது நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து காளான் வந்து நல்லா வேகும். ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா காளான் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் காளான் நிறையா தண்ணி விடும். இப்போ நம்ம மல்லித்தழை தூவிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மேலே வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சீஸ் பிடிக்குன்னா நம்ம சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. பேன் டோஸ்டர் இல்லாதவங்க வந்து நார்மல் தோசைக்கல்லையும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுக்கலாம். நம்ம சீஸ் போட்டுட்டுனா அவன் இருந்துச்சுன்னா அவன்லேயும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சிலருக்கு ஒயிட் பிரெட் பிடிக்குன்னா ஒயிட் பிரெட் வந்து அதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட் பிரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா ஒயிட் பிரெட்லேயும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா வச்சுருக்கோம், இதை வந்து மிடில் வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம், இதையும் நம்ம எடுத்து மேலே வச்சுருவோம். நம்ம ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதே மாதிரி 2 சைடுமே திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சீஸ் டோஸ்ட் போட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். சீஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சீஸ் டோஸ்ட் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்ம வந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து குழந்தைங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுவையான காளான் டோஸ்ட், சீஸ் காளான் டோஸ்ட் ரெடி. நான் காளான் டோஸ்ட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.